பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் நான் படித்த கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் இலங்கையில் கிளிநொச்சியில் வதியும் படைப்பிலக்கியவாதி கருணாகரன் சிவராசா எழுதிய கவிதை. ஓவியம் தீட்டப்பட்ட பனையும் ஓவியத்தில் வரையப்பட்ட பனையும் ஒன்றையொன்று தழுவிக்கொண்டு நடனமாடின. பனையில் தீட்டியவனும் பனையை வரைந்த ஓவியனும் ஒருவரையொருவர் தழுவி முத்தமிட்டனர். இருவரும் கள்ளுண்டு காற்றாகி காற்றில் நிறமாகி நிலமெங்கும் பட்டுப்போலே விரிந்து நிலத்திலிருந்து சிட்டென எழுந்து உயர்ந்து பனையாகினர். பனைக்கும் அப்பாலே சென்றனர். ஓவியத்தில் நிற்கும் பனை நானே என்றான் ஒருவன். பனையில் நிற்கும் ஓவியம் நானே என்றான் மற்றவன். ஆறத் தழுவி இரவும் பகலும் வளர்ந்தனர் பனையாக. பனைகள் வளர்ந்து வளர்ந்து வானில் தொட்டன. பனைகளில் வளர்ந்து வளர்ந்து கிளைத்தனர் தோப்புகளாக. தோப்பாகி நிற்கும் பனங்கூடலில்தான் பனை ஓவியனின் முதலாம் காதல் நிகழ்ந்தது. அங்கேதான் நிகழ்ந்தது ஓவியப் பனைஞனின் வாழ்க்கை சரிதம். தூக்க கலக்கத்திலும் கட்டிக்கொண்டு உறங்கின இரண்டு பனைகளும்.